ரயில்வே ட்ராக் இருக்கு, ரயில்வே கோடு இருக்கு, அதை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மடியாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பரை பிடிச்சிக்கோங்க, நான் பிடிக்கிற மாதிரியே பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸுக்கு பக்கத்துல. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல காத்து ஊதுனா என்ன ஆகும்? பறக்கும். பறக்கும்னா எப்படி பறக்கும்? விலகி போகும். ஊதுங்க பார்க்கலாம், நல்லா ஃபாஸ்டா. முன்னாடி வருது, நான் பண்றேன் பாருங்க. ஓகே. ஸோ காத்து ஊதுனா விலகி போகுன்றது தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் பின்னாடி இருக்க கான்செப்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்னாலிஸ் பிரின்சிபல் தான். பெர்னாலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லும் அப்படின்னா, ஃபாஸ்ட் மூவிங் ஏர் கிரியேட்ஸ் லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும். நான் அதை புரியுற மாதிரி சொல்றேன் இருங்களேன். இப்போ ரெண்டு பேப்பருக்கு நடுவில் காத்து ஊதுறோமா, காத்து ஊதும் போது நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே ஏர் மாலிகூல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் அப்போ ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல காத்து ஊதும் போது இங்கே இருக்க ஏர் மாலிகூல்ஸ் மட்டும் கொஞ்சம் விலகி போயிடும். அப்போ இங்கே ரொம்ப கம்மியான ஏர் மாலிகூல்ஸ் இருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கம்மியான ஏர் மாலிகூல்ஸ் இருந்ததுன்னா வெளியே இருக்க ஏர் மாலிகூல்ஸ்லாம் இங்கே வந்து, இப்போ ஒரு ரூம் இருக்கு. ஏர் மாலிகூல்ஸ் என்னன்னு சொல்லிடுறீங்க உங்களுக்கு? ஏர் மாலிகூல்ஸ்னா காத்து தான் ஏர் மாலிகூல்ஸ் நான் சொல்றேன். காத்து தான். இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ரூம்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்க. நான் இப்போ ஊதுன காத்து தான் நான் கொஞ்சம் பேர் புஷ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ஒரு ரூம்ல நிறைய பேர் இருக்க இடத்துல நான் கொஞ்சம் பேர் புஷ் பண்ணி விட்டேன். அப்ப அந்த இடத்துக்கு மத்த ஆட்கள் வந்து உட்கார ட்ரை பண்ணுவாங்கல்ல, காலியா இருக்க இடத்துல. அந்த மாதிரி நான் இங்க ஊதும் போது இங்க இருக்க ஏர் மாலிகூல்ஸ் எல்லாம் காணாம போயிடும். அப்ப இங்க இருக்க ஏர் மாலிகூல்ஸ் எல்லாம் இங்க வர ட்ரை பண்ணும்போது இது க்ளோஸ் பண்ணுது. ஸோ இதுதான் பெர்னாலிஸ் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட் மூவிங் ஏர் கிரியேட்ஸ் லோ ப்ரெஷர்ன்றது தான் கான்செப்ட். இது ரயில்வே ட்ராக்ல எப்படி வருதுன்னா, ரயில்வே ட்ராக் ஃபாஸ்டா போதா, ஃபாஸ்டா போச்சுன்னா அங்க இருக்க காத்தும் கம்மியாகும்ல, அப்ப அங்க லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ உங்களுக்கு நீங்க கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கீங்கன்னா உங்க பின்னாடி இருக்க காத்து அங்க போய் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணும். அப்போ உங்களையும் இழுத்துட்டு போயிடும். ஓகே. அப்போ வேகமா ட்ரெயின் போகும்போது எல்லோ லைனுக்கு இந்த பக்கம் இருந்தீங்கன்னா உங்களை இழுத்துட்டு போயிடும். அதனாலதான் அந்த எல்லோ லைன் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் எப்பயுமே பசங்களை இது பண்ணும். இப்போ ஏன் கோடு போட்டாங்கன்னு கேட்பேன். கப்பல் ஏன் மிதக்குது, குண்டூசி ஏன் மூழ்கிடுது அப்படின்னு கேட்பேன். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாவே அவன் ஆன்சரை தேட ஆரம்பிப்பான். ஓ இருக்குமோ, எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவான். சிட்டி ஷார்ட், ஜம்ப் பண்ண சொல்லுங்க, ஜம்ப் ஃபார்வர்ட், கம் பேக், ஜம்ப் ஃபார்வர்ட், செகண்ட் வா, கை காட்டுங்க, அப்சைட் டவுன். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பேலன்ஸ் பண்ணா சிஜி எங்க இருக்குன்னு தெரியுது வந்து சயின்ஸ் தான் நம்மளுக்கு. ஓகே. ஸோ சயின்ஸ் மேக்ஸ்ன்றது பேசிக்கா எல்லாத்துக்குமே தேவைப்படும். அப்படியே நடக்கணும் பார்ப்போம். ஸ்ட்ரைட்டா போயிடுங்க. ஜம்ப் பண்ண சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட்ல போயிட்டு ஜம்ப் பண்ணுங்க. பண்ணிட்டு ஜம்ப் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஜம்ப் ஃபார்வர்ட் டாட்ராக்கு முன்ன போய் அவரே போங்க. சொல்லி கொடுத்து டாக் என்னெல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணுது. அதோட எல்லா விஷயங்களுமே. இப்போ இது என்ன மோட்டிவ் இந்த ரோபோட்டிக் செஞ்சதுக்கு? இந்த ரோபோட் பாத்தீங்கன்னா ஜெனரலான அப்ளிகேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேல நம்மளால அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற விஷயம் அந்த டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா லைட்டுமே இருக்கும், கேமரா இருக்கும். முன்ன ஏதாவது அப்ஸ்டக்கல் இருக்காங்கன்னு டிடெக்ட் பண்ணிட்டு இருக்க இடத்துல இது ஈஸியா போய் கண்டுபிடிச்சிடும். ஓ அப்படிங்களா? ஓகே. அதுக்கு சென்சார் நம்ம ஆனா ஃபிட் பண்ணணும். இப்ப இருக்க ரோபோட் பண்ணாது. அதுக்கு அடிஷனலா இதுனாலும் இதுக்கு மேல வந்து இங்க மவுண்ட் பண்ணி பண்ணலாம். சரி. இங்க மவுண்ட் பண்ணிட்டு பண்ணலாம். ஏதாவது பிக் பண்ணனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும்.